தமிழகம் கர்நாடகா இடையே ஒரு மாதத்திற்கு பிறகு வாகன போக்குவரத்து தொடங்கியது. காவிரி பிரச்சனையில் தொடர்பாக கர்நாடக மாநிலத்தில் நிகழ்ந்த வன்முறையில் தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டன. இதனையடுத்து இரு மாநிலங்களிடையே போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் ஒரு மாதத்திற்கு பிறகு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரை அடுத்த ஜுஜுவாடி பகுதியில் இருந்து இன்று முதல் வாகன போக்குவரத்து தொடங்கியுள்ளது. முதற்கட்டமாக போலீஸ் பாதுகாப்புடன் சரக்கு லாரிகள் உள்ளிட்ட வாகனங்கள் இயக்கப்பட்டன. இந்நிலையில் பேருந்து, கார் உள்ளிட்ட வாகனங்களையும் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். போக்குவரத்து இவ்வளவு நாள் வரைக்கும் ரொம்ப தடைப்பட்டதுனால அத்திப்பள்ளியில் இறங்கி இங்கிருந்து 2 கிலோமீட்டர் போயிட்டு தான் பஸ்ஸில் போனோம். டெய்லி எங்களுக்கு ஒர்க்கர்ஸ் வேலை செய்கிறவங்களும் தமிழ்நாட்டில் தான் வரணும். ஏன்னா இந்த வேலையில் இருக்கிறவங்க அதிகமாக தமிழ்நாட்டுக்காரர் தான் இந்த ஃபேப்ரிகேட்டில். ரொம்ப சிரமமாக இருந்தது. ஒரு மாசமா எங்களுடைய தொழிலெல்லாம் முடங்கிடுச்சு. ஏதோ இன்னைக்கிலிருந்து லாரி விட்டுருக்குறாங்க. அது பஸ்ஸு, மற்ற வாகனங்கள், 2 வீலர்லாம் எந்த ஒரு இது இல்லாமல் இன்னைக்கு லாரி மட்டும் போலீஸ் உதவியோட அனுப்பியிருக்காங்க. அது ஓரளவுக்கு சந்தோஷம் தருது. அதோட சேர்த்து இந்த ஐடி போறவங்க, வேலைக்கு போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பஸ்ல இந்த பார்டர்ல இறக்கி விட்டுறாங்க, நடந்து போறாங்க. அதையும் பஸ்ஸையும் இயக்கிறதுக்கு ஒரு பர்மிஷனோட பாதுகாப்போட அனுப்புனா எல்லாருமே பயனடைவாங்க. ஒசூர்ல நின்று காத்து வந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு தமிழ்நாடு போலீஸும் கர்நாடகா போலீஸும் 2 பேரும் பேசி இணைஞ்சு இந்த தமிழ்நாடு வண்டியெல்லாம் கர்நாடகாக்குள்ள போறதுக்கு நல்ல வாய்ப்பு அள்ளி கொடுத்தாங்க. எங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கான சந்தோஷங்கள் இருந்து இன்னைக்கு கம்பெனிக்கு வண்டி போயிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு.